ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீட்டில் வந்து பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து பாலும் ரோஸ் மில்க் தான் சேர்க்கணும். இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் அது வந்து ரொம்ப ஓல்ட் ஆகிடுச்சு, அதனால யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது வந்து நியூ அப்லோடட் வீடியோ. ஸோ வந்து நாவின் க்ரீனில் தான் வந்து நம்ம வந்து இதுக்கு சேர்ப்போம். ஸோ நான் வந்து திக்கான பால்லாம் எடுத்திருக்கேன் இது செய்கிறதுக்கு. நீங்கள் என்ன பால் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து மெஷரிங் கப்பில் தான் வந்து ஊற்ற போகிறேன். 2 டம்ளர் ஊற்ற போகிறேன். உங்களுக்கே தெரியும் பால் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது. பார்க்கவே உங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டம்ளர் வந்து ஊற்றுறேன். நெக்ஸ்ட் வந்து பால் கூட 1 டம்ளர் நம்ம வந்து தண்ணிக்கு சேர்க்கணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம வந்து பால் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சுருக்கோம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக் கூட பண்ண தேவையில்லை, சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டு போங்க. இப்போ வந்து பால் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் வந்து வாங்கியிருக்க எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா OHMS. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் சர்பத் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்துருக்காங்கன்னா சுகர், வாட்டர், ரோஸ் பெட்டல்ஸ், ஆசிடிட்டி ரெகுலேட்டர், ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு வேறு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பால் வந்து லேசாக கொதிச்சோடனே அதில் வந்து நம்ம வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. ஸோ வந்து இதில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது டைரக்ஷன் டு யூஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மிக்ஸ் 2.5 tablespoon of rose sherbet with 200 milliliter of cold milk and serve chilled for super drink. நம்ம வந்து ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் வந்து கோல்ட் பிடிக்கும். அவங்களுக்காக அவங்க வந்து ஹீட் பண்ணி குடிக்கலாம், ஹாட் ரோஸ் மில்க்காக குடிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நார்மலாக இருக்கும், அவங்க வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு குடிச்சிக்கலாம். ஸோ நாம் வந்து ஹாட் ரோஸ் மில்க் தான் சேர்ப்போம். உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் தேவைன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த எசன்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ வந்து பால் வந்து பொங்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து தெரியும் பால் பொங்குறது வந்து பாருங்கள். பால் ரெடி ஆகிட்டே இருக்குது. பால் வந்து பொங்கிடுச்சு வெற்றிகரமாக. ஸோ இப்போ நம்ம வந்து பாலை வந்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து அந்த ரோஸ் எசன்ஸ் வந்து அதில் வந்து ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து சொல்ல மாட்டேன். இதில் ஆல்ரெடி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணவே தேவையில்லை. ஸோ வந்து நம்ம பால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பவுல் நிறைய வந்து வாட்டர் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ரொம்ப சில்லுனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ சூடு ஆவி வந்து உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணியே ஹீட் ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து வச்சுட்டே இருக்கலாம். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் சூடு போகாது. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து இப்போ ஐஸ் க்யூப்ஸ் வந்து எடுத்துருக்கேன். இதுலேருந்து புகை வருது, அதுலேருந்து புகை வருது. ஆரம்பத்தில் ரெண்டத்தில் இருந்துமே புகை வருது, எடுக்கவே முடியல. வந்துடுச்சு. 2 ஐஸ் க்யூப்ஸ் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இன்னும் தேவைன்னா போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ குடிச்சுக்கோங்கப்பா.
ஆவி வர்றது வந்து குறையுது பாருங்கள். சுற்றி வாட்டர் வேப்பர் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுக்க போயிருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம வந்து பால் வந்து நல்லா சுடுந்து ஆறிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து சாதா ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். பார்க்கையில உங்களுக்கு தெரியும். டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ரோசஸ் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ வந்து கலர் வந்து இப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு கலர் பத்தலைன்னா இன்னும் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ கலர் டார்க்காக வேணுமோ அவ்வளோ கலர் நீங்கள் சேர்க்கலாம். இது வந்து நோ கெமிக்கல்ஸ் ஃபவுண்டர். எல்லாங்க சேர நல்லா வந்து ஸ்டிர் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம வந்து நல்லா வந்து சும்மா ஆக்கலாம். நம்ம வந்து இன்னொரு பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து நல்லா வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் கொடுக்கலாம். ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும்தான் ஆட் பண்ணணும். குட்டி ஐஸ்கிரீம் மட்டும் நான் போட்டுருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவான்னு பார்க்கலாம். ஸோ சுகர் கொஞ்சம் கம்மியாக தெரியுது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பால் ஊற்றுறோம், அந்த திக்னஸ் வந்து இந்த சுகர் வந்து எடுத்துடும். அதுக்குள்ள இருக்க சுகரை ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து கடையில் போடுற மாதிரியே இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கு. ஓகே, வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம்.
க்ரீமியாக இருக்குங்க. ஸோ ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 4 கிளாஸ் டம்ளர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து பாப்பாக்கு வந்து இது அடுத்து கிளாஸில் ரெடி. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்.